வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்குக்கு வெளியே கிளர்ச்சி மருத்துவர் அர்ச்சனாவை பணிக்கு அனுப்ப முடிவு. தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் குளறுபடிகள் குறித்தும் மருத்துவர் கண்டனம். தெரிவுக்குழு பதவியில் தமிழரசு கட்சி விட்டுக் கொடுக்க வேண்டும் என்கிறார் செல்வம் அடைக்கலநாதன். எல்லா பதவிகளையும் கைப்பற்ற துடிப்பது தவறு எனவும் இடித்துரைப்பு. போர்க்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளே பாதாள உலகிடம் உள்ளது. ஸ்ரீலங்காவில் தொடரும் படுகொலைகளில் பொது பாதுகாப்பு அமைச்சர் விளக்கம். வேட்டி அணிந்து சென்றதால் விவசாயியை அனுமதிக்க மறுத்த திரையரங்கம். வணிக வளாகத்தை ஒரு வார காலத்துக்கு மூட கர்நாடக அரசு அதிரடி உத்தரவு. ஜோ பைடன் விலகினால்தான் ஜனநாயக கட்சிக்கு தேர்தலில் மீட்சி வரும். அமெரிக்க காங்கிரசின் முன்னாள் சபாநாயகரின் கருத்தால் பைடனுக்கு கசப்பு. பிரான்சில் பொது தேர்தலுக்கு பின்னர் முதன்முறையாக கூடிய நாடாளுமன்றம். சபாநாயகர் தெரிவில் எழுந்த போட்டிகளும் இழுபறிகளும். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை வெளியிட வேண்டாம் என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தனது அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொள்ளும் சூழ்ச்சியே 22வது அரசியலமைப்பு திருத்தம் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருந்த நிலையில் விஜயதாச ராஜபக்ஷவின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள நீதி அமைச்சர் தேர்தல் காலத்தில் அவ்வாறான சந்தேகங்கள் மக்களிடம் இருக்க தேவையில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பான நிச்சயமற்ற தன்மையை இல்லாது செய்யும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் திகதி அடுத்த வாரம் கட்டாயம் அறிவிக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முன்னணி சிங்கள தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போதே ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக் இதனை கூறியுள்ளார். சுபநேரத்தை கருத்தில் கொண்டு வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான தினம் தெரிவு செய்யப்படும் என்ற கருத்தை முன்னிலைப்படுத்த வேண்டாம் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். தமக்கு அதிகாரம் கிடைத்த தினமான 17ஆம் திகதி தேர்தலை அறிவித்திருந்தால் செப்டம்பர் 17ஆம் திகதி போயா விடுமுறை தினம் என்பதால் அன்றைய தினம் தேர்தலை நடத்த முடியாது எனவும் AL ரத்நாயக் கூறியுள்ளார். அத்துடன் போயா விடுமுறைக்கு அடுத்த நாளான செப்டம்பர் மாதம் 18ஆம் திகதியும் தேர்தலை நடத்துவதில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு முன்னர் கூறியவாறு செப்டம்பர் மாதம் 18ஆம் திகதிக்கு பின்னர் பொருத்தமான தினத்தில் தேர்தலை நடத்தும் வகையில் தேர்தல்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையின் பிரச்சனைகள் தொடர்பாக தமிழ் அரசியல்வாதிகள் எவரும் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் தலைமையில் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்துரையாடவில்லை என சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் அத்தியட்சகர் வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற கூட்டமானது வெறும் கண்துடைப்பு நாடகம் எனவும் அதனால் மக்களுக்கு எந்தவொரு நன்மையும் ஏற்பட போவதில்லை எனவும் சாவகச்சேரியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கூறியுள்ளார். மேலும் சுகாதார அமைச்சிற்கு வருமாறு தான் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் பேராதனை வைத்தியசாலைக்கு தான் நியமிக்கப்படும் வாய்ப்பு காணப்படுவதாகவும் தெரிவித்தார். முதலே தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு அடிப்படையில் அவர்களுடைய பிரசன்டேஷனை செய்து கொண்டிருந்தார்கள். எத்தனை வைத்தியசாலை இருக்கிறது, என்னென்ன தேவை, என்னென்ன என்று கைத்திருந்தார்கள். அதுக்கு பிறகு எங்களுடைய புகழ்பூத்த அரசியல்வாதிகள் அதிலே தங்களுடைய கருத்தை தெரிவித்துக் கொண்டார்கள். அப்போதுதான் அவதானித்தேன், அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் அதிலே கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சி நிரல் மக்களுக்கு எதிரானதாக, அதாவது மக்களுடைய அபிப்பிராயம் கிட்டத்தட்ட ஒரு 15,000-30,000 மக்கள் வந்து கடையடைப்பு போராட்டங்களை செய்து சாவச்சேரி வைத்தியசாலையை வந்து மறுபடியும் ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் என்றவர்கள் கஷ்டப்பட்டு கதைக்கும் போது அங்கே அரசியல்வாதிகள் நான் எதிர்பார்த்தேன் அந்த விடயத்தை மக்கள் பிரதிநிதிகளாக கதைப்பார்கள் என்று. ஆனால் அது என்ன நடந்ததுன்னு சொன்னால், அங்கே கதைத்த 5-6 அரசியல்வாதிகளில் கிட்டத்தட்ட 90-95% சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை இருப்பதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. 1-2 பேர் கதைத்தார்கள். அவர்கள் கதைத்த விடயம் கூட நிகழ்ச்சி நிரலுக்குள்ளேயே கொஞ்சம் எட்டி பார்ப்பது போன்ற ஒரு இது மட்டும்தான் இருந்தது. அதாவது வைத்தியசாலையின் பழைய கதைகளை கதைத்தார்கள். இப்போது நடக்கிற பிரச்சனை கதைக்கவில்லை. அங்கே ஒரு பொதுமகன் எழும்பி கதைக்கும் போது அவரை
அரெஸ்ட் பண்ணியதையும் நான் கண்டேன். நான் அவர்கள் வர சொன்னதால் முதலாவதாக வெளியில் நின்றேன். அதாவது நான் உள்ளுக்குள் போக விரும்பவில்லை, கதிரைகளில் கூட இருக்கவில்லை, வெளியில் நின்றேன். அதன் பிறகு ஒரு வெளியில் இருந்த கதிரையில் இருந்தேன். அதன் பிறகு நான் பார்த்தேன் அது வந்து ஒரு கண்துடைப்பு. அதில் நான் ஒரு கண்துடைப்பு நிகழ்ச்சி நிரலுக்குள்ள நான் அகப்பட்டு கூட ஆண்டால் நான் முதலாவதாக வலிக்கிட்டு வெளியால் வந்துவிட்டேன். கொழும்பில் நடந்த சந்திப்பில் என்னுடன் சொல்லப்பட்டது, மக்களை கூட்டி வாருங்கள், மக்கள் பிரதிநிதிகள் வேண்டாம், மக்களை கூட்டி வாங்கள், நாங்கள் பொதுமக்களோடு கதைக்கின்றோம் என்பது. ஆனால் இது உங்களுக்கே தெரியும், அந்த வடக்கினுடைய ஊழலும் தெற்கினுடைய ஊழலும் ஊழல்கள் ஒன்றாக சேரும்போது அங்கே நிகழ்ச்சி நிரல்கள் தயாரிக்கப்படும். அந்த நிகழ்ச்சி நிரல்கள் வந்து ஒரு சினிமா பாங்கிலே அவர்கள் வருவார்கள், 2-3 பேச்சை செய்வார்கள், போவார்கள். அன்று கூட ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர் கேட்டார், தாங்கள் தயவு செய்து வைத்தியசாலையை ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நீங்கள் போய் பார்த்து விட்டு போகலாமான்னு கூட. அப்போது கூட சுகாதார அமைச்சர் மாற்றப்பட்டு வேறொரு பாதையால் மன்னாருக்கு கொண்டு போகப்பட்டார். அதில் இருந்து நாங்கள் விளங்கணும், மக்களுடைய குரலை இவர்கள் கேட்பதற்கு ஒரு 15,000-20,000 மக்கள் வந்து ஒரு நாள் இரவில் ஒன்று கூடுகிறார்கள் என்றால் ஒன்றில் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் அதை பிரதிநிதிப்படுத்த வேண்டியிருக்க வேண்டும். அதை மக்கள் நம்பினார்கள், அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். அதற்கு பிறகும் ஒரு பிரதிநிதி கதைத்த போது நீங்கள் வாங்க அங்கே பார்க்கும்போது, ஆனால் அவர் கூட அது வரவில்லை. இது திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரல். சாதாரணமாக ஒரு மிக பிரபல்யமான இம்யூனோகுளோபின் என்ற மருந்தை கூட நாங்கள் பொதுமக்களுக்கு ஏற்றுகின்ற மருந்தை கூட நாங்கள் சூற செய்த ஒரு அரசாங்கத்திலே இப்படியான ஒரு நிகழ்ச்சி நிரல் நடப்பதென்று சாதாரணம். அது கோர்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கிறதா அதை பற்றி நான் மேலதிக கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் அதனால் தான் அவர்களுக்கு பெயில் கிடைக்கவில்லை. அதே மாதிரி இப்போது கூட வடக்கு கிழக்கில் ஊழல்கள் வந்து மாட்டி இருக்கலாம். இவர்கள் மேலதிக நான் கூட ஜோதித்தேன், திலீபன் அண்ணா மாதிரி நான் நல்லூரில் போய் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு இந்த பிரச்சனையை பொதுமக்களுக்கு கொண்டு போவோம் என்று கூட யோசித்தேன். அந்த அளவுக்கு மன விரக்தி அடைவதற்கு வந்து இவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் பொதுமக்களையும் பாதித்திருக்கிறது. பொதுமக்கள் எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அதுக்குரிய பாவம் இந்த அரசியல்வாதிகளிடம் தான் போய் சேரும். ஸ்ரீலங்காவின் மத்திய சுகாதார அமைச்சு வைத்தியர் அர்ஜுனாவை வேறு இடத்திற்கு நியமனத்தை வழங்கியுள்ள போதிலும் இன்று வரை சாவகச்சேரி வைத்தியர்களுக்குரிய வைத்தியசாலை தங்குமிட விடுதியை மீள ஒப்படைக்கவில்லை என சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என தெரிவித்து அந்த சங்கத்தினர் வலிந்து தொழிற்சங்க போராட்டத்திற்கு தள்ளப்படுவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வைத்தியர் அர்ஜுனா வைத்தியர்களால் முறையாக திணைக்களத்திற்கு கட்டணம் செலுத்தி பாவித்து வந்த வைத்தியசாலை தங்குமிட விடுதிகளை வற்புறுத்தி பெற்றுக்கொண்டு அதனை ஒப்படைக்க மறுத்து வருவதாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனால் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினரது சாவகச்சேரி கிளை நேற்றைய தினம் காலை 8 மணி தொடக்கம் தொழிற்சங்க போராட்டத்தை அறிவித்திருந்தும் பொதுமக்களின் நலன் கருதியும் மேலதிகாரிகளின் வாக்குறுதிகளையும் கருத்தில் கொண்டு தொழிற்சங்க போராட்டத்தை கைவிட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். எனினும் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மத்திய சுகாதார அமைச்சிற்கு அழைக்கப்பட்டு சென்றுள்ள போதிலும் இன்று வரை வைத்தியர்களுக்குரிய வைத்தியசாலை தங்குமிட விடுதியை மீள ஒப்படைக்கவில்லை என அவர்கள் கூறியுள்ளனர். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா திணைக்கள முடிவுகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் உதாசீனப்படுத்தி மீண்டும் வைத்தியசாலைக்குள் உட்பிரவேசித்து வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு பங்கம் விளைவிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவாரானால் வைத்தியசாலை மற்றும் அங்கு கடமையாற்றும் வைத்தியர்களின் நலன் கருதி வலிந்து தொழிற்சங்க போராட்டத்திற்கு தள்ளப்படுவோம் எனவும் தெரிவித்துள்ளனர். ஒட்டுமொத்த சமூகத்தின் நலன் கருதி இந்த முடிவை எடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளதாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் நியமனத்தில் இலங்கை தமிழரசு கட்சி விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். சம்பந்தனின் மறைவை தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் பதவியை செல்வம் அடைக்கலநாதனுக்கு வழங்க தமிழரசு கட்சியின் சில உறுப்பினர்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையிலேயே தமிழரசு கட்சி விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளும் பட்சத்திலேயே அவர்களுடன் எதிர்காலத்தில் ஒன்றிணைந்து பயணிக்க முடியும் எனவும் செல்வம் அடைக்கலநாதன் முல்லைத்தீவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கூறியுள்ளார். பாராளுமன்ற குழு தலைவர் என்பதிலே அது எனக்கு கிடைக்க வேண்டும், கிடைக்கின்ற உரித்து எனக்கு இருக்கிறது என்பதை நான் அங்கு எடுத்துக் கொள்கின்ற போது பல நொந்து சாட்டுகளை சொல்கிறார்கள், தட்டி கழிக்கின்ற வாய்ப்பை சொல்கிறார்கள். அண்மையிலே மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், அவர்கள் டிடிஎன்ஏல இருக்கிறார்கள், அப்படி இதுக்குள்ளே பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் பதவியை கேட்க முடியும் என்றெல்லாம் இது ஒரு தட்டி கழிக்கின்ற ஒரு
நிலையாகத்தான் நான் பார்க்கின்றேன். நான் கேட்கிறேன் சாணக்கியனிடம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றாக இருக்கிற போது தேசிய பட்டியல் தந்தீர்களா, அல்லது பேச்சாளர் பதவியை நாங்கள் கோரியிருந்த போது அதை தந்தீர்களா, அல்லது என்ன விடயத்தை பங்காளி கட்சிகளுக்கு தந்தீர்கள் என்பதை தயவு செய்து சொல்லிப்பார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு குழுக்களின் பாராளுமன்ற குழு தலைவர் பதவிக்கு அதை தரக்கூடாது என்பதற்காக ஏனைய வேற கட்சியோடு நாங்கள் இருக்கிறோம், அதனால் தர முடியாது என்ற ஒரு சிந்தனையிலே செயல்பட்டுள்ளோம். ஆனால் மாவை என்ன தமிழரசு கட்சிக்குள்ளேயே எனக்கு ஆதரவான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த மக்களுடைய நலன் சார்ந்த எங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களை நாங்கள் வாயளவிலே கட்சி ரீதியாக பார்க்க முடியாது. நாங்கள் ஒன்றாக இணைவதன் ஊடாகத்தான் போராட்டங்களையாவது செழிப்பாக செய்ய முடியும். பிரதிநிதித்துவங்கள் கூட எங்களுடைய மக்களுடைய பெரும்பான்மை ஆதரவை பெற்றுக்கொண்டு நாங்கள் அதை அடைய முடியும். மக்களும் இன்றைக்கு ஒற்றுமையை தான் விரும்புகிறார். ஆகவே இந்த குழுக்களின் தலைவர் பதவியை தருவதற்கு ஒரு சமிஞ்சை, எல்லாரும் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும். ஆனால் எந்த பொறுத்தவரை நான் சொல்லுவேன், தமிழரசு கட்சியை இணைத்துக் கொண்டுதான் நாங்கள் செல்ல வேண்டும். இனி வருகின்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது போராட்டங்களாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்விலே நாங்கள் ஒன்றாக அணிதிரள வேண்டும் என்பது என்னுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதை தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற பல பேர் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்திலே ஒரு விட்டுக்கொடுப்பு இல்லாமல் எல்லாம் தமிழரசு கட்சி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கருதினால் இந்த ஒற்றுமை என்பது காணல் நீராக போகின்ற வாய்ப்பு ஏற்படுவதற்கான சூழல்கள் வரும். ஆகவே அதற்காக இந்த பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் என்ற பதவிக்காக நாங்கள் பிரிந்து போகின்ற நிலை என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழரசு கட்சி மற்றவர்களை அனுசரிக்கின்ற ஒரு வாய்ப்பை அவர்கள் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஸ்ரீலங்கா அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தின் நடைமுறையை முற்றாக தடை செய்வதாக பல தடவைகள் உறுதியளித்துள்ள போதிலும் அதனை தொடர்ந்தும் பயன்படுத்தி வருவதாக சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சட்டத்தின் நடைமுறையை எதிர்ப்பவர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிராக உரிய ஆதாரங்களற்ற நிலையிலும் ஸ்ரீலங்கா அதிகாரிகள் குறித்த சட்டத்தை பயன்படுத்துவதாக அந்த கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டு தமிழர்கள் உள்ளிட்ட பலர் பல வருடங்களாக சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சிலருக்கு எதிரான வழக்குகள் கைவிடப்பட்ட பின்னரும் இந்த சட்டத்தின் கீழ் பல ஒடுக்குமுறைகளை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 1979 ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து அதிகளவான தமிழ் மக்கள் குறித்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சர்வதேச நாடுகளின் அழுத்தம் காரணமாக பலர் விடுதலை செய்யப்பட்டுள்ள போதிலும் 1998 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் கைது செய்யப்பட்ட சுமார் 8 பேர் இதுவரை விடுதலை செய்யப்படவில்லை என சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்காக நினைவேந்தல்களை முன்னெடுத்த 9 பேர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டவர்கள் ஒரு மாதத்தின் பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர். எனினும் குறித்த நடவடிக்கை காரணமாக கைது செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினர் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி இருந்ததாக சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகத்திடம் தெரிவித்ததாக அந்த கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்ட நபர் ஒருவர் கடந்த 2019 ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 3 ஆண்டுகளின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். எனினும் தான் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டதாகவும் தான் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பது தொடர்பில் உண்மையில் தனக்கு தெரியாது எனவும் அவர் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்திடம் தெரிவித்துள்ளார். இவ்வாறாக கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து வரும் நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள பலர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்படுவதாகவும் அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் நடைமுறையை முற்றாக தடை செய்வதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் பல தடவைகள் உறுதி அளித்துள்ள போதிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் தொடர்ந்தும் இந்த சட்டத்தை பயன்படுத்தி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் விரிவான உள்நாட்டு பாதுகாப்பு கட்டமைப்பு அப்பாவி மக்களை குறிவைப்பதற்காகவும் விமர்சனங்களில் ஈடுபடுபவர்களை மௌனமாக்குவதற்காகவும் சிறுபான்மை சமூகங்களை இழிவுபடுத்துவதற்காகவும் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதாக மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசியாவிற்கான பிரதி ஆசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார்.
கடந்த காலத்தில் காணப்பட்ட சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக இந்த சட்டத்தின் நடைமுறை சிறிய அளவில் குறைவடைந்திருந்த போதிலும் தற்போது அதன் பாவனை மீண்டும் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டுமென்ற கோரிக்கையை சர்வதேச நாடுகள் இலங்கையிடம் மீண்டும் முன்வைக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய சட்டத்தின் வரைவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினருக்கு பரந்த அதிகாரங்களை வழங்குவதாக மீனாட்சி கங்குலி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் பாவனைக்கு முற்றாக தடை விதித்து அதை மாற்றியமைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் பரிந்துரைத்துள்ளது. அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை குறித்த சட்டத்தின் நடைமுறை தடை செய்யப்பட வேண்டும் என்பதை இலங்கைக்கு வலியுறுத்த வேண்டும் எனவும் அந்த கண்காணிப்பகம் கோரியுள்ளது. ஈழம் முதல் கனடாவின் அனைத்து பகுதிகளிலும் வாழும் தமிழர்கள் கனேடிய தமிழ் பேரவையில் நம்பிக்கை இழந்துவிட்டனர் என கூறியுள்ள கனேடிய தமிழர் கூட்டு, அந்த அமைப்பை சமூகம் மீண்டும் தமது கட்டுப்பாட்டில் எடுப்பது முக்கியமானது என வலியுறுத்தியுள்ளது. தமிழர்களை பிரதித்துவப்படுத்த கனேடிய தமிழர் பேரவை தகுதியற்றது எனவும், பொறுப்புக்கூறல், ஜனநாயகம், வெளிப்படைத்தன்மை, சட்ட நியமனங்களின் அடிப்படையிலான நிர்வாகம் ஆகிய அடிப்படை கோட்பாடுகளுடன் கனேடிய தமிழர்களை பிரதித்துவப்படுத்துவதில் கனேடிய தமிழர் பேரவை தொடர்ந்தும் தோல்வியடைந்திருப்பதை கண்டிப்பதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. கனடாவில் குடிசார் சமூகம் மற்றும் அரசாங்கத்தின் அனைத்து மட்டங்களினாலும் தமிழ் இனப்படுகொலை பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட போதிலும் கனேடிய தமிழர் பேரவை கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக அதனை அப்பட்டமான மௌனத்துடன் மறுத்து வந்துள்ளது எனவும் கனேடிய தமிழர் கூட்டு குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழ் சமூகம், கூட்டு ஆகியவற்றின் தொடர் அழுத்தத்தின் பின்னர் கனேடிய தமிழர் பேரவை அண்மையில் வெளியிட்ட அறிக்கையொன்றின் மூலம் தமிழ் இனப்படுகொலையை ஒற்றை வரியில் ஏற்றுக்கொண்ட போதிலும் அது போதுமானதாக இல்லை எனவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இது ஈழத்தமிழர்களின் கோட்பாடுகளுக்கான நேர்மையான வாதத்தையோ அல்லது நீண்டகால அர்ப்பணிப்புக்கான உத்தரவாதத்தையோ வழங்கவில்லை எனவும் கனேடிய தமிழர் கூட்டு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் இமயமலை பிரகடனத்தில் கனேடிய தமிழர் பேரவையின் அவமானகரமான ஈடுபாடு நீதியை பெறுவதில் சர்வதேச ரீதியான பரப்புரை முயற்சிகளின் முன்னேற்றத்தை நாசம் செய்துள்ளது எனவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. கனேடிய தமிழர் பேரவையின் நகர்வுகள் இனப்படுகொலை, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் உட்பட ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அட்டூழியங்கள் மற்றும் வரலாற்று அநீதிகளை மூடிமறைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு உதவுகிறது எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கனேடிய தமிழர் பேரவையானது திட்டமிட்டோ அல்லது திட்டமிடாமலோ ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுடன் தன்னை திறம்பட இணைத்துள்ளது எனவும் கனேடிய தமிழர் கூட்டு குறிப்பிட்டுள்ளது. இமயமலை பிரகடனத்தில் பேரவையின் பங்கேற்பு ஸ்ரீலங்கா போர்க்குற்றவாளியும் கனடாவால் தடை செய்யப்பட்டவருமான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் நிழற்படம் எடுத்ததன் மூலம் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. கனேடிய தமிழர் பேரவைக்கு புதிய தலைவர் பணிப்பாளர் குழு நியமிக்கப்பட்ட போதிலும் இந்த செயல்முறை வெளிப்படைத்தன்மை அற்று இருப்பதுடன் இது அந்த அமைப்பின் எதேச்சதிகார தன்மையின் உச்சநிலையை அம்பலப்படுத்தியது எனவும் கனேடிய தமிழர் கூட்டு தெரிவித்துள்ளது. கூட்டு மற்றும் சமூகத்தின் ஒற்றுமையான முயற்சிகள் காரணமாக மிகவும் சர்ச்சைக்குரிய உலக தமிழர் பேரவையிலிருந்து கனேடிய தமிழர் பேரவை விலகியமை உள்ளடங்களாக மாற்றத்தை ஏற்படுத்துவதில் முன்னேற்றம் ஏற்பட்டது எனவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. தமது கோரிக்கைகளை வலுப்படுத்துமாறும் மாற்றத்திற்கான பரப்புரைகளை தொடருமாறும் சமூகத்தை வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ள கனேடிய தமிழர் கூட்டு, தமிழர் விழாவை சமூகத்தின் நலன்களை உண்மையாக பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அமைப்புகளின் கூட்டமைப்பு ஒன்றிடம் டொரண்டோ நகரம் கையளிக்கப்பட வேண்டும் என பரிந்துரைத்துள்ளது. தமிழ் இருக்கை என்ற திட்டத்தை தமிழ் அமைப்புகளின் கூட்டமைப்புடன் இணைந்து டொரண்டோ பல்கலைக்கழகம் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் கனேடிய தமிழர் கூட்டு வலியுறுத்தியுள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் 31ஆம் திகதிக்குள் சீர்திருத்தம் நோக்கிய குறிப்பிடத்தக்க அர்த்தமுள்ள நடவடிக்கை எதனையும் பேரவை எடுக்காவிட்டால் பொறுப்புக்கூறல், ஜனநாயகம், வெளிப்படைத்தன்மை, சட்ட நியமங்களின் அடிப்படையிலான நிர்வாகம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தும் முகமாக கணிசமான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் வரை கனேடிய தமிழர் பேரவையுடனான அனைத்து தொடர்புகளையும் நிறுத்துமாறு டொரண்டோ நகரம், ஒன்டாரியோ அரசாங்கம், கனேடிய அரசாங்கம், டொரண்டோ பல்கலைக்கழகம் ஆகியவற்றிற்கு கூட்டு மேலும் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதியை ஒதுக்க ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் தயார் என தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறியப்படுத்தியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன குறித்த தகவலை அந்த ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கு அறியப்படுத்தியதாக ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல்களுக்காக வரவு செலவு திட்டத்தின் ஊடாக சுமார் 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலபிட்டிய தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கை அண்மைய நாட்களாக பின்பற்றிய
பொருளாதார கொள்கைகள் காரணமாக தற்போது தேர்தலுக்கான நிதியை ஒதுக்க முடியுமான நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஸ்ரீலங்கா நிதி அமைச்சால் தேர்தலுக்காக ஒதுக்கப்படும் தொகை தேர்தல் தொடர்பான தபால் அச்சிடல் மற்றும் பாதுகாப்பு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். இதேவேளை மேலதிகமாக தேவைப்படும் தொகை தேர்தல் நெருங்கும் காலப்பகுதியில் கட்டங்களாக வழங்கப்படும் எனவும் ரஞ்சித் சாம்லப்பிட்டிய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு மின் கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கலாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எரிபொருள் கட்டணம் மற்றும் மின் கட்டணம் ஏற்கனவே குறைக்கப்பட்டுள்ள நிலையில் நீர்க்கட்டணத்தை குறைப்பது தொடர்பில் தற்போது பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படுவது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் வரலாற்றுக்கமைய தேர்தல்கள் நெருங்கும் போது எரிபொருள், நீர் மற்றும் மின் கட்டணம் ஆகியவை குறைக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் தற்போது மீண்டும் கட்டணங்கள் குறைவடைந்து வருகின்றதை தேர்தலை குறிவைக்கும் நடவடிக்கையாக கருத முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இவ்வாறாக மின்சார மற்றும் நீர் கட்டணங்கள் குறைவடைவது மக்களுக்கு நன்மையாக அமையும் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தனக்கு தனிப்பட்ட ரீதியில் எந்தவொரு பிரச்சனையும் இல்லை என கூறியுள்ள நாமல் ராஜபக்ச கொள்கை ரீதியில் தமது கட்சிக்கும் அவரது கட்சிக்கும் வேறுபாடுகள் காணப்படுவதாக கூறியுள்ளார். இதேவேளை தேர்தலை எதிர்நோக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தற்போது தயாராக உள்ளதெனவும் கட்சியின் அரசியல் குழு கூடி ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்யும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளமை தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தமிக்க பெரேரா ஆகியோர் தமது கட்சிக்கு இதுவரை உத்தியோகபூர்வமாக எதனையும் தெரியப்படுத்தவில்லை என நாமல் ராஜபக்ச கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போர்க்கால துப்பாக்கிகள் சமூகத்தில் பயன்பாட்டில் இருப்பதே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு காரணம் என ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் போதைப்பொருள் குற்றவாளிகள் நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கு அவர்களது சட்டத்திறனிகள் துணைபோயுள்ளதாகவும் கூறியுள்ளார். அத்துருக்கிரிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 2 பேர் தவிர்ந்த ஏனைய அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 2 பேரும் எங்கிருந்தாலும் அவர்களை நிச்சயம் தேடி கைது செய்வோம். அத்துடன் கஞ்சிபானி இம்ரான் மற்றும் கனேமுல்ல சஞ்சீவ ஆகிய இருவரும் எப்படி நாட்டிலிருந்து தப்பிச் சென்றார்கள் என்று அவர்களுடைய சட்டத்திறனிகளுக்கு நன்றாகவே தெரியும். எங்களுக்கு அது பற்றி தெரியாது. காரணம், அந்த சட்டத்திறனிகள் தான் அவர்கள் நாட்டிலிருந்து தப்ப உதவி செய்தார்கள். நீதிமன்றத்திலிருந்து அழைத்து சென்ற பின்னர் தப்பிக்க வைத்தார்கள். குறித்த சட்டத்திறனிகள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவர்களே அனைத்து விடயங்களையும் முழுமையாக கூறுவார்கள். இப்படி பாரதூரம் அழைத்துச் சென்று இன்னொரு குழுவினரிடம் கஞ்சிபானி இம்ரான் மற்றும் கனேமுல்ல சஞ்சீவ ஆகிய இருவரையும் ஒப்படைத்தார்கள். அவர்கள் எப்படி கடல் மூலம் தப்பிச் சென்றார்கள், இந்த விடயங்கள் அனைத்தும் கூறுவார்கள். போதைப் பொருளால் வரும் பணத்திற்கு அடிமையாகி செயற்படும் சட்டத்திறனிகள் குழு ஒன்று இருக்கின்றார்கள். எனினும் எல்லா சட்டத்திறனிகளும் அப்படியல்ல. சிலர் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் போதைப்பொருள் வழக்குகளுக்கு முன்னிலையாகுவதில்லை. ஒட்டுமொத்த சட்டத்திறனிகளுக்கு மத்தியில் இருக்கும் சிறிய ஒரு குழுவினரே இப்படியாக செயற்படுகின்றார்கள். இவர்கள் மூலம்தான் குற்றவாளிகள் தப்பிக்கின்றார்கள். இதேவேளை ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இணைந்து முன்னெடுத்த யுக்திய நடவடிக்கை மூலம் இதுவரை சுமார் 1,64,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் யுக்திய நடவடிக்கை தொடர்பில் பல்வேறு தரப்பினர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் இலங்கையில் போதைப்பொருள் பிரச்சினை இல்லை என்கின்றார். பாதாள உலக குழுக்கள் இல்லை என்கின்றார். இதனால் தான் சில தெளிவுபடுத்தல்களை மேற்கொள்ள நான் விரும்புகின்றேன். கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி யுத்திய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் மூலம் 19 பில்லியன் ரூபாய் பெறுமதியிலான போதைப் பொருட்கள் இதுவரையில் குறித்த வேலை திட்டத்தினூடாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறாக காவல்துறையினரால் கைப்பற்றப்படும் போதைப் பொருள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் நீதவான் நீதிபதி முன்னிலையில் தீயிட்டு அளிக்கப்படுகின்றது. அத்துடன் புதிய யுத்திய வேலை திட்டத்தின் ஊடாக
955 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 42 வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் இலங்கையில் யுத்திய நடவடிக்கை எவ்வாறு முன்னெடுக்கப்படுகிறது என்பதை அனைவராலும் புரிந்து கொள்ள முடியும் என நம்புகின்றேன். இலங்கையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ராஜித சேனாரத்ன மற்றும் சரத் பொன்சேகா ஆகியோருக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க குறிப்பிட்டுள்ளார். பழுத்து அரசியல்வாதியான ராஜித சேனாரத்ன அங்கு செல்வதா இங்கு செல்வதா என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக சுஜீவ சேனசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதும் கூட தாமதம் ஏற்படவில்லை எனவும் வெற்றி பெறுவது யார் என்பது அவருக்கு தெரியும் என்பதால் பேச்சு நடத்தி தம்முடன் இணைந்து கொள்ள முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். எனினும் சரத் பொன்சேகாவிற்கு அவ்வாறான வாய்ப்பு இல்லை எனவும் எல்லை தாண்டியவர் சென்றுள்ளதாகவும் சுஜீவ சேனசிங்க குறிப்பிட்டுள்ளார். முதிர்ச்சியுடைய அரசியல் அனுபவம் அவருக்கு இல்லை என கூறியுள்ள அவர் பொருத்தமான நபர்களை ஐக்கிய மக்கள் சக்தி இணைத்துக் கொள்ளும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய திருடாத சிறந்த நோக்கம் இருக்கும் அனைவரையும் கட்சியுடன் இணைத்துக் கொள்வோம் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். வேறு தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களை ஐக்கிய மக்கள் சக்தி இணைத்துக் கொள்ளாது எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க கூறியுள்ளார். திருகோணமலையில் போதை மாத்திரைகளுடன் சகோதரர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை உப்புவெளி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட அக்போபுர பகுதியில் சந்தாபுர விசேட அதிரடிப்படையினரால் போதை மாத்திரைகளுடன் சகோதரர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 26, 28 வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர்களிடமிருந்து 362 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் திருகோணமலை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை உப்புவெளி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். மன்னார் பெரியகவம் பகுதியில் உள்ள 4 வீடுகளில் திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. குறித்த சம்பவம் தொடர்பில் வீட்டு உரிமையாளர்கள் மன்னார் காவல்துறையினருக்கு வழங்கிய தகவலை அடுத்து சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் பெரியகமம் பகுதியில் உள்ள 4 வீடுகளில் திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. குறித்த திருட்டு இடம்பெற்ற வீட்டிலிருந்து கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவியின் காணொலியை பார்வையிட்ட போது சந்தேகத்திற்கிடமான நபர் ஒருவர் தனது சொந்த வீட்டுக்குள் நுழைவது போன்று நுழைத்து பொறுமையாக வீட்டை உடைத்து திருடியுள்ளார். அத்துடன் வீட்டில் உள்ள குளிர்பான பெட்டியில் இருந்த நீரினை அருந்திவிட்டு வீடு முழுவதிலும் தேடுதல் மேற்கொண்டு வீட்டில் இருந்த நகைகளையும் கொள்ளையிட்டு சென்றுள்ளார். அதே நேரம் குறித்த நபர் அருகிலிருந்து இன்னும் ஒரு வீட்டிலும் இவ்வாறே புகுந்து அவ்வீட்டில் இருந்த தாலி உட்பட பல லட்சம் பெறுமதியான நகைகளை கொள்ளையடித்துள்ளார். இவ்வாறு மன்னார் சாவற்கட்டு பகுதியில் 4 திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. குறித்த சம்பவம் தொடர்பில் வீட்டு உரிமையாளர்கள் மன்னார் காவல்துறையினருக்கு வழங்கிய தகவலை அடுத்து சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. கிண்ணியா காவல் பிரிவுக்குட்பட்டு தோனா கடற்கரையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் கிண்ணியா அகமட் லேன் வீதியைச் சேர்ந்து 33 வயதான புத்தி சுவாதீனமற்றவர் எனவும் தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் கடலில் குளிப்பதற்காக இன்று காலை கடலில் இறங்கிய நிலையில் குறித்து அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை பிராந்தியத்தின் கரைவாகுப்பற்று மருதமுனை ஒன்றுக்கான முஸ்லிம் விவகார பதிவாளராக கடமையாற்றி வந்து சமாதான நீதவான் முகமது யூசுப் முகமது அக்ரம் தனது பதவிக்கு மேலாக செயற்படும் வண்ணம் அதே பிரிவுக்கான பிறப்பு இறப்பு பதிவாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதத்தை அம்பாறை கச்சேரியில் வைத்து மஸ்ஜிதுன் நூர் ஜீபா பள்ளிவாசலின் தலைவரும் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தருமான MIM முகரப் முன்னிலையில் பெற்றுக் கொண்டார்.
இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவிற்கு ஏற்ப ஜனாதிபதி நிதியத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஜனாதிபதி புலமை பரிசில் வழங்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான நிகழ்வு இன்று காலை சிறப்பாக இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு கல்வி வலயத்திற்குட்பட்ட 472 மாணவர்களுடனான புலமை பரிசில் திட்டம் வழங்கும் நிகழ்வு முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமாமகேஸ்வரனின் தலைமையில் இடம்பெற்றது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்குக்கு வெளியே கிளர்ச்சி மருத்துவர் அர்ச்சனாவை பணிக்கு அனுப்ப முடிவு. தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் குளறுபடிகள் குறித்தும் மருத்துவர் கண்டனம். தெரிவுக்குழு பதவியில் தமிழரசு கட்சி விட்டுக் கொடுக்க வேண்டும் என்கிறார் செல்வம் அடைக்கலநாதன். எல்லா பதவிகளையும் கைப்பற்ற துடிப்பது தவறு எனவும் இடித்துரைப்பு. போர்க்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளே பாதாள உலகிடம் உள்ளது. ஸ்ரீலங்காவில் தொடரும் படுகொலைகளில் பொது பாதுகாப்பு அமைச்சர் விளக்கம். வேட்டி அணிந்து சென்றதால் விவசாயியை அனுமதிக்க மறுத்த திரையரங்கம். வணிக வளாகத்தை ஒரு வார காலத்துக்கு மூட கர்நாடக அரசு அதிரடி உத்தரவு. ஜோ பைடன் விலகினால்தான் ஜனநாயக கட்சிக்கு தேர்தலில் மீட்சி வரும். அமெரிக்க காங்கிரசின் முன்னாள் சபாநாயகரின் கருத்தால் பைடனுக்கு கசப்பு. பிரான்சில் பொது தேர்தலுக்கு பின்னர் முதன்முறையாக கூடிய நாடாளுமன்றம். சபாநாயகர் தெரிவில் எழுந்த போட்டிகளும் இழுபறிகளும். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.